கணேஷாய நமஹ. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பிரை. யானை முகத்தனை என்று விநாயகரை நாம் வணங்குகின்றோம். அவருக்கு ஏன் யானை முகம் வந்திருக்கிறது என்று குருஜி ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் கூறியதை நான் இங்கு உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது பார்வதி தேவியானவள் இந்த உலகத்தை பிரதிபலிப்பவளாக இருக்கின்றாள். பார்வதி அன்னை பூமாதேவி தான் இந்த உலகம் அல்லவா. இப்பொழுது நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிறது, இந்த உலகத்தில் பல கல்மிஷங்கள் எல்லாம் சேர்ந்து விடுகின்றன. நாம் குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த குழந்தை மனதில் வெறும் எந்தவித இந்த பொறாமை, கெட்ட எண்ணங்கள் இதெல்லாம் எதுவுமே இருக்காது. அவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள். ஆனால் வளர 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 அவர்களுக்கு சுற்றுச்சூழல்னாலும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களாலும் அவர்களுடைய மனதில் பல அழுக்குகள் சேர்ந்து விடுகின்றன. இது நம் உலக வாழ்க்கையில் நாம் தினமும் பார்க்கக்கூடிய ஒன்று தான். நம்மளுடைய மனம் மாறிவிடுகின்றது, பல அழுக்குகளால் நிறைந்து விடுகின்றன. அதுபோன்று இந்த உலகமும் தோன்றிய பொழுது இந்த உலகம் மிகவும் பரிசுத்தமாக இருந்திருக்கும். பிறகு நாளடைவில் சிறிது சிறிதாக அதில் பல அழுக்குகள் சேர்ந்து விடுகின்றன. அந்த அழுக்குகளை எல்லாம் களைவது நம்முடைய தாயான அன்னை பார்வதியின் ஒரு நோக்கம். அதனால் அந்த தாயானவள் என்ன செய்கிறாள், தன்னுடைய மேனியின் மேல் இருக்கும் மஞ்சளை எல்லாம் எடுத்து அதை ஒரு உருவமாக உருவாக்கி அதற்கு உயிர் கொடுக்கிறார் என்பதுதான் கதையாக விநாயகரை பற்றிய கதையில் கூறுகிறோம். அது என்னவென்றால், இந்த உலகத்தில் உள்ள அழுக்குகளை எல்லாம் திரட்டி அந்த அழுக்குகளை எல்லாம் கலெக்ஷன் ஆஃப் இந்த தீய எண்ணங்கள் போன்ற எல்லாவற்றையும் அந்த நல்லவை அல்லாதவைகளை எல்லாம் கலெக்ட் செய்து ஒன்றாக கூட்டி அதற்கு ஒரு உருவத்தையும் கொடுத்து அதற்கு உயிரையும் கொடுத்து விடுகிறார் இந்த பார்வதி அன்னை. விநாயகரை இவ்வாறாக உருவாக்கிய பார்வதி அன்னை அந்த விநாயகரை வாசலிற்கு வெளியே வைத்துவிட்டு, அதாவது அழுக்கினால் அழுக்கோ அல்லது கெட்ட எண்ணங்கள் இது போன்ற இந்த நெகட்டிவ் திங்ஸால் அது உருவாகி இருக்கிறது அல்லவா, அதை வாசலுக்கு வெளியில் வைத்துவிட்டு தன்னை சுத்தம் செய்து கொள்வதற்காக தான் குளிப்பதற்காக சென்று விடுவதாகவே அந்த கதையில் வருகிறது. அதாவது அந்த தீயவைகளை எல்லாம் வெளியில் எடுத்து விட்ட பிறகு தன்னை குளித்து தூய்மை செய்து கொள்வதனால் அந்த உலகம் தூய்மை அடைந்து விடுகின்றன. இந்த ப்ராசஸ் தான் பார்வதி தேவி அவர்கள் செய்கிறார்கள். இப்பொழுது சிவபெருமான் நம்மை காப்பவர், நம்மை காத்து ரட்சிப்பவர். அவர் இங்கு அந்த வாசலுக்கு அருகே வரும் பொழுது இது மொத்த அழுக்குகினால், அதாவது இந்த தீய எண்ணங்கள் போன்ற இந்த கெட்ட திங்ஸ்னாலேயே அது உருவாகி இருப்பதனால் அவர் அதை களைவதற்கு முற்படுகிறார். அவ்வாறாக அதை களைய வேண்டும் என்று எவ்வளோ வாதாடுகிறார், ஏதோ செய்யும் பொழுது அந்த தீய சக்திகள் மிகுந்த ஆக்ரோஷத்துடன் இருக்கும்போது தீய சக்தியை அழிப்பதற்காகவே அவர் தலையை வெட்டுகிறார். தலையை வெட்டும் பொழுது ஒரு தலையை வெட்டிவிட்டாலே அந்த இது கலைந்து விடுகிறது அல்லவா. அதனால் அவர் தலையை வெட்டி விடுகிறார். அந்த தீயவை அழிக்கப்பட்டு விடுகின்றன. இந்த தீயவை அழிக்கப்பட்டு விட்டாலும் அதற்கு நல்லவையாக அவை உருவாக வேண்டும் என்பதற்காகவே மீண்டும் உயிர்ப்பித்து அவருக்கு யானை முகத்தை விநாயகருக்கு அளிக்கிறார்கள். இந்த யானை முகத்தின் தாத்பரியம் என்னவென்றால், அதற்கு முன்னால் வடக்கு திசை நோக்கி சென்று, இந்த திசைகளிலேயே உச்சம் எது என்றால் வடக்கு திசை தான். அதனால் அந்த உச்சமான திசையிலிருந்து ஒரு முகத்தை கொண்டு வருகிறார்கள். அது யானையின் முகமாக இருக்கிறது. இந்த யானையின் முகத்தில் பார்த்தீர்கள் என்றால், இப்பொழுது நமக்கு நம் கண் என்ன பார்க்கிறதோ அது மூளைக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் செலுத்தப்படுகின்றன. காதுகளில் கேட்பவை, மூக்கினால் நுகர்வது, இது எல்லாமே நம் மூளைக்கு சென்று அந்த மூளை தான் அதை ப்ராசஸ் செய்து நமக்கு புத்தியாக வெளியில் வருகிறது அல்லவா. இப்பொழுது விநாயகரின் முகத்தில் யானை முகமாக இருப்பதனால் காதுகள் பெரிதாக இருக்கும். நிறைய விஷயங்களை கிரகித்து அது மூளைக்கு செலுத்த முடியும். அதனால் நம்மளுடைய புத்தி கூர்மை, அந்த யானை முகத்தின் காதுகள் பெருசாக இருப்பதால் புத்தி அதிகமாக செயல்படும். மிக வேகமாக செயல்படுவதற்கு அந்த காதுகளும் உதவுகின்றன. கண்களும் ஷார்ப்பாகவே இருக்கின்றன. இதை தவிர இந்த புத்தியினால் வருவதை சித்தி செய்வது எப்படி, அதை எப்படி நடத்துவது என்றால், அந்த யானை முகத்தில் தும்பிக்கை, கைகளினாலேயே நாம் ஒரு செயல்களை செய்கிறோம். அதையும் முகத்திலேயே தும்பிக்கையாக கொண்டது தான் யானை முகம். இந்த புத்தி கூறுவதை மிகவும் வேகமாக சித்தி செய்வதற்கு அந்த தும்பிக்கை உதவுகிறது. முகத்திலேயே அந்த தும்பிக்கை
இருக்கிறது. இதனாலேயே இந்த யானை முகத்தை விநாயகருக்கு அளித்திருக்கிறார்கள். இது இந்த தாத்பரியங்கள் கொண்டது தான். இதை ஒரு கதையாக கூறும் பொழுது சிவபெருமான் விநாயகர் தலையை வெட்டி விடுகிறார், பிறகு யானை தலையை கொண்டு வந்து விடுகிறார் என்றெல்லாம் கூறுகிறார்கள். இதில் இத்தனை தாத்பரியங்கள் இருக்கின்றன. விநாயகரை நாம் வணங்கும் பொழுது நம் புத்தி கூர்மையாகி தெளிந்த புத்தி, அதாவது தீயவைகளெல்லாம் அழிக்கப்பட்டு நல்லவைகளெல்லாம் நம் புத்தியில் அந்த புத்தி சித்தி ஆவதற்கும் விநாயகர் அருள் புரிகிறார். அதனாலேயே எந்த ஒரு விஷயத்தை நாம் ஆரம்பித்தாலும், அது இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் அல்லது தெய்வீக விஷயமாக இருந்தாலும், முதலில் நாம் விநாயகரை வழிபடுகின்றோம். அந்த விநாயகர் தடைகளாக இருக்கக்கூடிய தீயவைகளை எல்லாம் அழித்து நாம் செய்ய வேண்டிய அந்த காரியத்தை சித்தி செய்வதற்கு நமக்கு அருள் புரிகிறார். நம் புத்தியையும் அவர் நல்ல புத்தியாக மாற்றுகிறார். இந்த புத்தியும் சித்தியும் கொண்ட விநாயகருக்காக தான் அந்த யானை முகத்தை விநாயகருக்கு வந்திருக்கிறது. நாம் விநாயகரை வணங்கி ஒவ்வொரு விஷயம் எடுக்கும் பொழுதும் விநாயகரை வணங்கி ஆரம்பிக்கும் பொழுது அவர் தடைகளை எல்லாம் நீக்கி நமக்கு அந்த விஷயத்தில் வெற்றியை கொடுக்கிறார். இந்த விநாயகர் சதுர்த்தி அன்றும் நம் விநாயகரின் தாத்பரியத்தை அறிந்து கொண்டு நம் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா தடைகளையும் விநாயக பெருமான் அகற்றிவிட வேண்டும் என்று வேண்டி இந்த விநாயகர் சதுர்த்தியை வணங்குவோம். விநாயகரின் அருளை பெறுவோம். ஓம் கணேஷாய நமக.